வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் சௌ ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அது கூட ஒரு தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்கேன். முதல்ல வெங்காயத்தை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை வரைக்கும் அதை கலந்துக்கலாம். அது கூட மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர் எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா அதை ஒரு டைம் கலந்துட்டு ஒரு அரை சௌவை நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். குழந்தைங்க டிஃபன் பேக் பண்ணுறக்கு அரை சௌ கரெக்டாக இருக்கும். அரை சௌ மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம், வேக வைக்கிறதுக்காக. நல்லா கலந்துட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு கரண்டி சாதம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். டிஃபனை பேக் பண்ணிக்கலாம். செஞ்சு வச்சுருக்க சாப்பாடு கொஞ்சமாக எடுத்து பேக் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு 2 பனானா, அப்புறம் ப்ரோமோகிரனேட் ஜூஸ் ஸ்நாக்ஸுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.